கிரேட் லேக்ஸ் யுஎஸ்ஏல இருக்கிற ஒரு அவுட்லெட் மால். அங்கே ஒரு சின்ன ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரே ஒரு கடை, எல்லாருக்கும் ஃபேமஸ் பிராண்ட் மைக்கேல் காஸ். அதை ஒரு குட்டி விலாக் எடுத்திருக்கேன். இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 70% ஆஃபரில் எல்லாமே ஒரு கிரேட்டஸ்ட் டீலில் இருந்தது. சிலதெல்லாம் அவங்களே வந்து பில் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டோ பேக்ஸ் பார்த்திங்கன்னா $99 போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஒர்த் பையிங் தான் தோணுச்சு. குட்டி குட்டி பேக்ஸும் இருந்தது. ஆக்சுவலி 99க்கு இவ்வளோ பெரிய பேக் வராது. இது என்னோட கணிப்பு. ஏன்னா ஒரு 3 இயர்ஸாக வந்து இந்த மாலில் வாங்கிட்டு தான் இருக்கேன். குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் என்கிட்ட நிறைய இருக்குது. இந்த வாட்டியும் ஒரு பேக் வாங்கினேன். நான் உங்களுக்கு முடிஞ்சால் லாங் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைன்லேயும் விலையை செக் பண்ணி பாருங்கள். பட் பிராண்டும் சரி, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு பேக் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? பர்பரி அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணணும். மைக்கேல் காஸ் ஒர்த் ஃபார் மணி. இந்த பேக் வந்து $448. ஆக்சுவலி இது வந்து 70% ஆஃபில் இருக்குது. அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு $200 தான் வரும். இது ஸ்லிங் பேக்ஸு. அது ஒரே ஒரு ஜிப்பு தான் வரும். திஸ் இஸ் $65. இதுவும் நல்லா தான் இருந்தது. இது $149. அந்த ப்ரௌனும் நம்ம நிறைய பார்த்துருப்போம், கீழே இருக்கிற ப்ரௌனு அதெல்லாம். 89க்கு இட்ஸ் ஒர்த்து. அதில் பிங்க் இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. மேக்ஸிமம் மைக்கேல் காஸ்னால் எல்லோரும் ப்ரௌனு அந்த மாதிரி கலர்ஸு, ஒயிட், பேஜ் அந்த மாதிரி தான் போவாங்க. நிறைய கலர்ஸ் இருந்தது. சம்டைம்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்காது. இந்த பேக்ஸ் எல்லாம் 89ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் டேம் ஒர்த் ஃபார் மணி. $89. அதில் சைஸஸ் இருக்குது. கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் 115 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. வாட்சஸ் எல்லாமே 50% ஆஃப். நான் ஒன்று எடுத்து பார்த்தேன். பட் எல்லாத்துக்கும் ரேட் பார்க்க முடியாது இல்லையா? பட் நான் வாட்சஸ் எதுவும் வாங்கலை. அதனால் சும்மா ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான் பார்த்துட்டு அடுத்த செஷன் போயிட்டோம். ஸ்லிப்பர்ஸ் இருந்தது. நீங்கள் பேக்ஸ் எந்த மாதிரி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வாட்சும் கிடைக்கும். அப்படியே 3 காம்பினேஷன். ஷர்ட்ஸும் கிடைக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஷர்ட்ஸ் எடுக்க போகிறதில்லன்றதுனால நான் வெறும் பேக்ஸ் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைப் நான் இந்த வாட்டி பார்த்தேன். லாஸ்ட் டைம் லிமிடெட் எடிஷன் வேறு ஒரு பேக் எடுத்தேன். அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா $448 போட்டிருந்தாங்க, ஒரு மீடியம் சைஸு. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு நான் ரேட் கேட்டிருந்தேன். 70% ஆஃபில் என்ன வரும் ப்ரைஸு அப்படின்னு கேல்குலேட் பண்ணி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி அந்த பெரிய பேக் பார்த்திங்கன்னா $498ன்னு நினைக்கிறேன். எஸ், $498. மேக்ஸிமம் எல்லோரும் $200 கிடைக்குங்க இந்த பேக்ஸ் எல்லாமே. இது புதுசாக இருந்தது. பட் எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகலை இந்த பேக்ஸில். இது வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறவங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியாக விரும்புகிறவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்தந்த கலர்ஸ்க்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. காமன் பேக்ஸ்னால் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ப்ளூ நல்லா இருந்தது. இந்த பார்ட்டி பேக்ஸ்க்கெல்லாம் இந்த கோல்டு கலர் நல்லாவே எடுக்கும். அது $149. மேலே இருக்குது $115. அது குட்டின்றதுனால இது கொஞ்சம் பெருசு. அதை விட இது பெருசு. இது வந்து நார்மல் பேக், சும்மா நார்மலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஜிப்பு தான் இருக்கும். $49. அதுக்கடுத்தது இந்த மாதிரி ஸ்லிங் பேக் மாதிரி இருந்தது. அது ரேட் செக் பண்ணும்போது $398 இருந்தது. பட் ஆக்சுவலி அதுவும் 70% ஆஃபில் தான் இருந்தது. அது நம்ம வந்து சேல்ஸ் அவங்க பர்சன்ஸ் வந்து கூட இருந்து நம்மளுக்கு எவ்வளோன்றது கேல்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் $120 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். டிஷர்ட்ஸு $225 போட்டிருந்தாங்க. பட் இதுவும் 50% ஆஃப்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த பர்சஸ் ஒர்த்துங்க. நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது அதில் வந்து இப்போ நம்ம கார்ட்ஸும் மணியும் வச்சுக்கலாம், மொபைலும் வச்சுக்கலாம். இது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரௌன் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த எம்கேன்னும் போதே அந்த ப்ரௌன் வந்து ஒரு பிராண்டட் மாதிரி ஆகிடும். அந்த குட்டி சைஸ் 99, பெரிய சைஸ் வந்து 115. இதில் ட்ராலிஸ் எல்லாம் வேறு இருந்தது. அந்த ட்ராலி இருக்க பாருங்க, கீழே வச்சுருக்காங்க. பட் அதோட ரேட் மட்டும் போட்டிருந்தாங்க. இந்த ட்ராலி செக்ஷனில் மேலே இருக்கிற ட்ராலி 3 for $499 இருக்குது. அந்த பெரிய ட்ராலிஸ் கீழே இருக்குது பாருங்கள், $299. அந்த ட்ராலி நம்ம எடுத்துகிட்டு போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது பாருங்கள், $149. ஆல் டைம் ஃபேவரட் நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் ஷேட்ஸில் தாங்க அந்த பேக்ஸ் இருக்கும். மூமெண்ட்டும் அதுதான் நிறைய இருக்கான். அதனால் அது நிறைய வச்சுருந்தாங்க. அந்த ட்ராலிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இந்த வாட்டி புதுசுன்னு பார்க்கும்போது அந்த பூ போட்ட பேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஒயிட்டில் ஃபுல்லாகவே இந்த பிங்க் பூ, அது வந்து புது எடிஷனாக இருந்தது. ரேட் செக் பண்ணேன், $613 போட்டிருந்தாங்க. பட் அதுவும் 70% ஆஃப் தான். அப்படி பார்க்கும்போது நம்ம நியர்லி $200 கிட்ட வரும். பட் லிமிட்டெட் எடிஷன்றதுனால, புது வெரைட்டின்றதுனால கொஞ்சம் ரேட் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அதில் குட்டி சைஸும் இருந்தது. அதில் நான் வந்து ஷூஸும் பார்த்துருந்தேன், வாட்சும் இருக்குது. அந்த டைப்பில் பார்த்துருந்தேன். அப்படியே செட்டாக வாங்குவான்னு நினைக்கிறேன். அந்த பிங்க் பார்த்த மாதிரி ஒயிட்டும் இருக்குது.
அது சொல்கிற மாதிரி ப்ரௌன் ரொம்ப நிறைய இருக்குங்க. ஏன்னா மூமெண்ட் அது ரொம்ப இருக்குமா. எல்லாருமே வந்து விரும்பி வாங்குகிற கலெக்ஷன்றனால இதுவும் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் மூவிங் கலர். $89 தான் அந்த 2 பேக்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு வர்த்து. இந்த பர்ஸில் இந்த மாதிரி பால்ஸை வச்சு தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் நான். இது $298 ஒன்று போட்டிருந்தாங்க. அகெயின் இட்ஸ் 70% ஆஃபு. மேக்ஸிமம் 120 அந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து குட்டி பர்ஸ், ரொம்பலாம் ஸ்டஃப் பண்ண முடியாது. சும்மா கையில் வந்து 2 கார்டு பர்ஸ் வச்சுட்டு போகிறதுக்கு யூஸு. நம்ம செல்லெல்லாம் அதில் பத்தாது. ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் இதுவாக யூஸ் பண்ணலாம். அதில் எல்லாம் அந்த குட்டி இதில் வந்து நீங்கள் என்னென்ன பெரிய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் எல்லாமே குட்டி வாலெட்ஸ் கிடைக்கும். அந்த கீழே இருக்க அந்த 49 பார்த்தீங்களா, எதுவுமே வைக்க முடியாது, வெறும் கார்ட்ஸ் மட்டும்தான். அது வந்து இங்கே இருக்கிற பீப்புளுக்கு தான் அது வர்த்து. இது வந்து கொஞ்சம் கார்டு வைக்கலாம், ஒரே ஒரு பர்ஸ் வரும். இதெல்லாமே வந்து வெறும் கார்டு யூஸ் பண்ணுறவங்க, இந்த யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க யூஸ். ஏன்னா அவங்க பைசாவே யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பர்சஸ்லாம் வர்த்து. இது செகண்ட் காப்பி கிடையாதுங்க, இது வந்து ஃபஸ்ட் காப்பி தான். அவுட்லெட் மாலுன்றதுனால இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் ரேட் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வர்த் ஃபார் மணிங்க. மியாமி யூஎஸ்ஏல இருக்கிற அவுட்லெட் மால் எல்லா மால்ஸை விட பெருசு. பட் 0% டேக்ஸ். அதுக்கே நிறைய பேர் அங்கே போயும் ஷாப் பண்ணுவாங்க. யாராவது இந்த மாதிரி வெளியிலேருந்து வராங்கன்னா அவுட்லெட் மால்ஸில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லி வாங்கிக்கலாம். பட் அவங்களுக்கு டைம் இருக்கணும், அந்த அவுட்லெட் மால் அவங்க போகிற இடத்துக்கு கிட்டையாக இருக்கணும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் கூட 60% 70% ஆஃபு. குட்டி பசங்க பேக் இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. ஷூஸ் கலெக்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. பட் நான் ரேட்ஸ் எதுவுமே பெருசாக பார்க்கலிங்க, ஏன்னா நம்ம வாங்க போகிறது இல்லைன்றதுனால ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டேன். பெல்ஸ் பார்த்தேன். பெல்ஸ் வந்து $49. பட் இந்த வாட்டி வந்து பெல்ஸ் கலெக்ஷன்ஸே இல்லை. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 2-in-1 பெல்ஸ் இருந்தது. அந்த பக்கம் போடலாம், இந்த பக்கம் போடலான்றது. இந்த பக்கம் எம்கே போட்ட மாதிரி இருக்கும், அந்த பக்கம் கோல்டு சில்வரு 2-3 நிறைய இருந்தது பெல்ஸு. பட் இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் இல்லை. இது வந்து ஆக்சுவலி ஒரு குட்டி ஸ்லிங் பேக், குட்டியாக கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி. இதில் உள்ள ஜிப் இருக்கும், ஒரு ஜிப் இருக்கும், உள்ளே குட்டி ஒரு ஜிப் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 75 போட்டிருந்தாங்க. பட் மேக்ஸிமம் 70% தான் இருக்கும். இது 1-2 பீசஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச். அதனால் 75% ஆஃப். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இருந்தது. பட் எம்கேனும் போது அந்த கலர்ஸ் போக மாட்டோம், நம்ம கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கோல்டு சில்வர் ப்ரௌனுக்கு தான் போவோம் இல்லையா. ஆல்மோஸ்ட் எம்கே ஷோரூம் ஃபுல்லுத்தையும் வீடியோ எடுத்தாச்சு. எங்களுக்கு தேவையான ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.